ஹலோ உறவுகளே, மதுரை முல்லை நர்சரியின் அன்பு வணக்கம். ரோஜா செடிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரோஜா செடி எப்படி ஊன்றது, எப்படி மண் கலவை போடுறது, எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த எல்லாமே ஒரே வீடியோவில் நான் எப்படி மண் கலவை போடுறது, எப்படி ரோஸ் செடி ஊன்றது, எப்படி உரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எல்லாமே போடுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடிலாம் இந்த பாருங்கள், என்னோட ரோஜா செடி பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரே செடியில் பூத்துட்டு இருக்குதான். இந்த மாதிரி வெரைட்டிஸாக தான் நான் வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்த்துட்ருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு தான் நான் இந்த ரோஜா செடி ஊண்ட போகிறேன். இன்னும் நிறைய செடிகள்லாம் இருக்குது, நான் சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள். காஷ்மீர்லேயும் நிறைய தளிர் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன கரைசல் கொடுக்குறேன் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரோஜா செடிக்கு எப்படி மண் கலவை போட்டு செடியை எப்படி முறையாக ஊன்றது அப்படின்ற பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலர் என்ன பண்ணுறீங்க, இந்த பாக்கெட்டோட ரோஸ் செடி வாங்குறீங்க பார்த்தீங்களா, ரோஸ் செடியை வாங்கிட்டு பாக்கெட்டில் வந்து இந்த மாதிரி மேலாப்பில் செடியை வச்சிடுறீங்க. இந்த மாதிரி செடி வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வராது. இப்போ நான் என்ன மண் கலவை கொடுக்குறேன், எப்படி செடி ஊன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ரோஸ் செடி வந்து நல்லாவே வளர்க்கலாம். உங்கள் வீட்லேயும் நல்லா இந்த மாதிரி கொத்து கொத்தா பூ பூக்கலாம். நீங்கள் பறிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக பறித்து நீங்கள் சாமிக்கு வைக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மண் கலவை கொடுக்குறேன், இந்த ரோஸ் செடி எப்படி ஊன்றேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொட்டியில் ஹோல் முக்கியங்க. இங்கே பாருங்கள், ஹோல் இருக்கணும். ஹோல் வந்து நல்லா 2 ஹோல் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து வெளியே வந்து போயிடணும். தண்ணி வந்து இப்படி மண்ணோட சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா, தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சுன்னா நம்ம வேர் வந்து செடி அழுகி கொஞ்ச நாளுக்குள்ளே செடி வந்து சாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹோல் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. சின்னதாக போடாதீங்க, கொஞ்சம் பெரிய ஹோலாகவே போடுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து செடிக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு மிச்ச தண்ணியெல்லாம் கீழே போயிடணும். அந்த மாதிரி தான் நம்ம ஹோல் போடணும். இப்போ வந்து நான் போட்டுக்கிறேன், எப்படி ஹோல் போடுறேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹோல் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. உள்ளேயும் செக் பண்ணிக்கோங்க, உள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஹோல் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் தான் ஃபஸ்ட்டு மெயினு. ஹோல் போட்டுட்டு, இல்லை உங்களுக்கு போட முடியல, கத்தியில் போட முடியல, தொட்டி உடஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் அடுப்பில் வந்து கம்பியை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு 2 ஹோல் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து மண் என்ன மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மண் வந்து இது பார்த்திங்கன்னா செம்மண் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், செம்மண் இருக்குது. இதோட வந்து மணல் கலந்துக்குவோம். நான் 1 தட்டு செம்மண் எடுத்துக்கோங்க. 1 தட்டு செம்மண் கூட நம்ம வந்து 1/2 தட்டு வந்து, இப்போ மணல் கிடைக்கிறதில்ல, நீங்கள் எம்சாண்டவே கலந்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எம்சாண்டு கலக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கலக்கலாம், இதை கலந்துக்கோங்க. ஏன்னா இது ரூட்டை வந்து லூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் நம்ம இதை போடுறோம். இது வந்து ஒன்றும் கிடையாது, இது கல்லில் அரைக்கிறதா, லூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் நம்ம போடுறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ மணல் கிடைக்கிறதில்ல, அதனால் நீங்கள் இந்த எம்சாண்டவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் மணல் சேர்க்கலை, வெறும் செம்மண் மட்டும் தான் போட்டிங்க, கொக்கோ பீட்டு மட்டும் தான் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணும், இறுக ஆரம்பிச்சிடும். கொக்கோ பீட்டுமே அவ்வளோ லூஸ் கொடுக்காது. வெறும் கொக்கோ பீட்டை போட்டிங்கன்னா தான் லூஸ் கொடுக்கும். இந்த மண் கலவை கொடுக்கும்போது நம்ம கொக்கோ பீட்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நீங்கள் இந்த மணலே சேர்க்காமல் வெறும் செம்மண் தான் போட்டிங்க அப்படின்னா செடி வராதுங்க. கொஞ்ச நாள் சீக்கிரமாகவே செடி வேறு அழுகி நீங்கள் சாக ஆரம்பிச்சிடும். அதனால் மெயின் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கால்வாசி மண்ணாவது நீங்கள் கலந்துக்கிறணும். 1 தட்டு மண்ணுக்கு ஒரு 1/2 தட்டு மண் அல்லது 1/4 தட்டு மண்ணாவது நீங்கள் கலந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்போஸ்ட்டு 1/2 தட்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
எல்லாம் கலந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புட்டு மாதிரி இருக்கணும் பாருங்கள். கலக்கையிலே மண்ணை நீங்கள் அள்ளிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி புட்டு மாதிரி வருது. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் தான் செடி கொண்டு போகிறோம். இவ்வளோ தாங்க மண் கலவை. நான் வந்து கொக்கோபீட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது, அதனால் கொக்கோபீட் வந்து கால் தட்டு நான் ஏற்கனவே செடி ஊண்டினதில் இருந்த மண் தான், அதனால் நான் கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணலை. நீங்கள் கொக்கோபீட்டு இதில் கால் தட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெறும் மணல், மண், காம்போஸ்ட் சேர்த்துருக்கேன். கொக்கோபீட் ஆல்ரெடி இருந்ததுனால நான் சேர்க்கலைங்க. நிறைய கொக்கோபீட் சேர்த்தோம்னா ரோஸ் செடி வந்து பூக்கள் வந்து சின்ன சின்னதாக பூக்கும், பெரிய பூக்களை பூக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊண்டிடலாம். கால்வாசிக்கு இந்த மிக்ஸ் பண்ண மணலை சேர்த்துக்கலாங்க. தொட்டியில் கால்வாசி இருக்கிற அளவுக்கு நம்ம கலந்த மணலை வச்சுக்கலாங்க. அப்புறம் அந்த ரோஜா பாக்கெட்டில் இருக்குல்ல பிளாக் கலர் கவர், அதை வந்து நீங்கள் கட் பண்ணி வெளியில் போட்டுருங்க. அதை மண்ணோட நம்ம தொட்டிக்குள்ளே இறக்கணும். மண்ணை எதுவும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த செடியை இறக்குங்க. ஒட்டு தெரியாத அளவுக்கு இறக்கணுங்க. ஃபஸ்ட் டைமே கால்வாசி மண் போட்டிங்க அப்படின்னா அந்த செடியை வச்சு பாருங்கள், அந்த ஒட்டு உள்ளே போகுதான்னு பாருங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் மண் தேவை அப்படின்னா கொஞ்சம் மண்ணை போட்டே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கால்வாசி அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது இந்த தொட்டியில், அதனால் நான் அப்படியே ஊண்டிடுறேன். இது கூட டேப்லெட்டும் சேர்த்துக்கிறேங்க. இது எதுக்குன்னா வேர்ப்புழுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் போடுற டேப்லெட்டுங்க. இது நம்ம நர்சரியில் கிடைக்கிது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இது வந்து நீம் நம்ம வேப்ப புண்ணாக்கு போடுறோம் இல்லையா, அதையோட சேர்ந்து இது வந்து நிறைய பாஸ்பரஸ், பொட்டாஸ், இலைச்சத்து, நார்ச்சத்து அதெல்லாம் கலந்த ஒரு டேப்லெட்டுங்க. அது நம்ம நர்சரியிலே கிடைக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த டேப்லெட் அடியில் போடும்போது செடிகள்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும், வேர் வந்து நல்லா ரூட் போடுறதுக்கும், வேர் புழுகளை சாகடிக்கிறதுக்கு வந்து இந்த டேப்லெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவே என்னோட செடிகளை எல்லா செடிகளுமே இதை போட்டு தான் ஊன்றேன். செடிகள்லாம் நல்லா க்ரோ ஆகுது, நல்லாவும் பூக்குது, வேர்ப்புழு விழுகிறதே கிடையாது. ஒரு செடி கூட டேமேஜ் ஆனது கிடையாது இது வரைக்கும். நான் நிறைய மாடியில் வச்சுருக்கேன். இந்த டேப்லெட் தாங்க போடுறேன், நல்லாவே இருக்குது. நம்ம ஊண்டியாச்சு. ஊண்டி முடிச்சுட்டு நம்ம தண்ணியும் ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டில் நம்ம வேர் டேமேஜ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு மேலாப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா ரோஸ் செடிக்கு கொஞ்சம் டிஏபி, என்பிகே, ஃபெர்லைட் எல்லாம் கலந்தது ஒரு ஸ்பூன் போட்டுருவேங்க மேலாப்பில். ஊண்டின உடனே நம்ம போட்டுருணும். நம்ம எல்லா சத்துக்களுமே நம்ம ஊண்டுறப்ப கொடுத்தோம் அப்படின்னா தான் செடிகள்லாம் நல்லா தளதளண்டு ஹெல்த்தியாகவும் நிறைய பூக்களும் வைக்குங்க. இல்லாட்டி குட்டி குட்டியாக பூவாக பூக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம டிஏபி, என்பிகே, ஃபெர்லைட் கலந்த உரம் மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நீங்கள் கலந்து போட்டுருங்க. இது பூக்களுக்கு மட்டும்தாங்க, காய்கறிக்கெலாம் நான் போட மாட்டேன். இது பூக்கள்களுக்கு மட்டும்தான். ஏன்னா பூக்கு வந்து இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் பூக்கள்லாம் பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். அதனால் அது கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உடனே நம்ம தண்ணியும் ஊற்றிடலாம். ஏன்னா தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தான் அந்த வேருக்கு அடியில் போய் இந்த நம்ம போடுற உரம்லாம் செட் ஆகும். செட் ஆகிட்டு ஒரு 1 வீக் கழித்து பாருங்கள் இந்த ரோஸ் செடி வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ மொட்டு வைக்குதுன்னு நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோவில் எல்லாமே வெறும் பூக்களாக தான் இருக்கும். இது என்னோட மாடியில் வச்சுருக்க செடிகள் தான். கூட அள்ளி சாப்பிட்ருச்சு. கொய்யாப்பழத்தை கூட அணில் விட்டு வைக்கலுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கொய்யாக்காய் சாப்பிட்ருச்சு, ஆனால் நிறைய காய்கள் இருக்குது. ரோஜா செடிக்காங்க இங்கே பாருங்கள், ஸ்னோ ஒயிட் ரோஸ் வந்து எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். இதோட டிப்ஸுமே நான் போட்டிருக்கேன். இந்த பூ பூக்கிறதுக்கான காரணம் என்ன, நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள், கொத்து கொத்தாகவும். அதே மாதிரி காஷ்மீர் ரோஸ் பார்த்திங்கன்னா காஷ்மீருமே நல்லா துளிர் விட்டுருக்கு. இப்போ தான் காலையில் எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ செந்தளிர்கள் வந்திருக்குன்னு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இது எவ்வளோ பூ பூக்குன்னு. இன்னொரு 3 days 4 days கழிச்சு பாருங்கள் இந்த செடி வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும்.